நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய 2 பொருள் வச்சு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போகிறோம். அது என்னென்ன அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம பாத்ரூம் கிளீன் பண்ணக்கூடிய இந்த HCl ஆசிட்னு சொல்லுவாங்க, ஆசிட்னு இடையில கேட்டால் கொடுப்போம். அதுவும் அதே மாதிரி அலுமினியம் ஃபாயில், இந்த சிக்கனை வந்து ட்ரில் பண்ணும்போது அப்படி இந்த லெக் பீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி ரோல் கட்டி வச்சுருப்பாங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான வீடியோ. சரி வாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்து இந்த அலுமினியம் ஃபாயில் இருக்குல்ல, இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சின்னதாக ரவுண்டாக சுற்றிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டெப்பில் சுற்றிக்குங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் இருக்குது. இது ரெண்டையும் வந்து ஆசிடை ஊற்றி இதை டிப் பண்ணும்போது என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த இதை வச்சுக்கிறேன். ஸோ இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு மைக்கை நான் வைக்கிறேன். ஏன்னா இதுலேருந்து என்ன ரியாக்ஷன் நடக்குங்கிறது நீங்கள் பார்க்கணுக்காகவே. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து ஆசிடை ஊற்றிக்கிறேன். போதும். இந்த ஆசிட் வந்து ரொம்பவே டேஞ்சரானது, இது யாரும் செய்வாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இதை வந்து போட போகிறோம். போட்டதுக்கப்புறம் நடக்குங்க நீங்களே பாருங்க. இதில் ஒரு கேஸ் வெளில வர யாரும் சுவாசிக்காதீங்க, ரொம்ப டேஞ்சர். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கொதிக்குது பாருங்க. அதுலேருந்து ஒரு கேஸ் வரும். எக்காரணத்தை கொண்டு அதை வந்து நீங்கள் இன்ஹேல் பண்ணிடாதீங்க, ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இது ஒரு சின்ன கண்டென்ட் மட்டும் தான் பண்ணுறோம். இதை நீங்கள் யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. பாருங்க நல்லா கொதிச்சு அப்படியே கரையுது. நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா HCl ஆசிட் தான். பட் அது வந்து சாப்பாடு கரைக்கிறதுக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாய்லெட்டு அப்புறம் இந்த பாத்ரூம் கிளீன் பண்ணக்கூடிய ஆசிட் இருக்கிறதுனால எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. அதனால சொல்லுவாங்க இந்த அலுமினியம் ஆசிடும் இந்த அலுமினியம் ஃபாயிலும் இந்த ஆசிட் வந்து சேர்ந்துடக்கூடாது. கொஞ்ச நேரம் தான் வந்து ஒரு 10 செகண்ட்ஸாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இது ரெண்டுத்தோட பவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே டேஞ்சர். பாத்ரூம் கிளீன் பண்ணுறப்ப கூட வந்து பெருங்கையில் வந்து இதை யூஸ் பண்ணிடவே பண்ணாதீங்க. கையெல்லாம் போட்டு அரிச்சு எடுத்துரும். இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். சின்ன பசங்களுக்கு கொடுத்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். உங்கள் தோலை வந்து உருக்கிற அளவுக்கு ஆயிடும். அரிச்சே ஓரளவுக்கு பிஞ்சிடும். அந்த அளவுக்கு வந்துட்டு படத்தில் காமிக்கிற அளவுக்கு பவர் கம்மி தான். பட் எக்காரணத்தை கொண்டு இதை நீங்கள் வந்து சின்ன கையில் கொடுத்துடாதீங்க. ஒன்லி ஃபார் கண்டக்டாக மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேன். இங்கே கிட்ட ரெக்கமெண்ட் கூட பண்ண மாட்டேன். பாத்ரூம் கிளீன் பண்ணுறதுக்கு கூட அடல்ட்ஸ் ஒன்லி யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து போடலான்ட்டு இருக்கோம். பட் அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. நீங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா ஒரு அவேர்னஸ் கிளிக் பண்ணுறது நினச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எவ்வளோ பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிற வரை உங்களை விடைபெறுவது சிப்ராஜ்.